வணக்கம். ஏறக்குறைய எல்லா கருத்து கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கிட்டு தனி பெரும் கட்சியா 108 இடங்களை பிடிச்சு இடதுசாரிகள், முஸ்லிம் லீக், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவோட தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாள் முடிஞ்சிடுச்சு. இந்த 100 நாட்கள்ல முதல்வர் விஜய் மற்றும் அவரோட அமைச்சரவை பெருமக்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு ஆராயணுங்கிற முயற்சி தான் இந்த காணொளி. முதல்ல இந்த 100 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்திருக்கார் முதல்வர் விஜய். இந்த முன்னெடுப்புக்காக 354 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. முதல்வர் விஜய்க்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேல இருக்க அக்கறை இதுல தெரியுது. ஆனா இதனால குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்கொடுமைன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நோக்கம் சரியா இருந்தாலும் கிரவுண்ட்ல இந்த திட்டம் சரியா செயல்படுத்தப்படலன்னு தான் சொல்லணும். அடுத்து கொலை, வன்முறைன்னு எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. சொல்ல போனா இளைஞர்கள் கிட்ட வன்முறை போக்கு அதிகம் ஆகியிருக்கு. கோவையில மாணவன் அமுதன் கொல்லப்பட்டதும் சரி, சென்னையில மாணவன் தனுஷ் கொல்லப்பட்டதும் சரி, ஏராளமான கும்பல் மோதல் கொலைகள் நடக்குது. கொலை செய்யறதோடு மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல தைரியமா பதிவிடுறாங்க. சமீபத்துல கோவையில ஒரு இளைஞன் கொலை செஞ்சுட்டு அருவாளை வாயில வச்சுட்டு ஜனநாயகன் போஸ் கொடுத்ததை நம்ம எல்லோரும் பார்த்தோம். எங்க அண்ணன் சினிமால செஞ்சதை நாங்க நேர்ல செய்யறாங்களோ என்னவோ. முதல்வர் விஜய், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி முடிவெடுத்து மாணவர்கள்ட்ட இருக்கும் இந்த வன்முறை மனோபாவத்தை களைய நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கலனா திமுகவை போதைக்காக மக்கள் வெறுத்த மாதிரி தாவேகாவை வன்முறைக்காக வெறுக்க தொடங்குவாங்க. அடுத்து போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திமுக மேல மக்களுக்கு மிக ஆழமான வெறுப்பு வந்ததற்கு முக்கியமான காரணம் போதை புழக்கம். கஞ்சா, குட்கா, கூலிப்னு சர்வ சாதாரணமா புழங்குச்சு. ஆனா இந்த விஷயத்துல தாவேகாவோட செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அதிரடி சோதனைகள் நாள்தோறும் நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் விற்பவர்கள் பயத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். திமுக ஆட்சி காலத்துல சராசரியா ஒரு மாதத்திற்கு 1000 வழக்குகள் பதியப்பட்டு இருக்கு. தாவேகா ஆட்சியில மாசத்துக்கு சராசரியா 1500 வழக்குகள் பதிவு செய்யறாங்க. போதையை கட்டுப்படுத்தணுங்கிற தாவேகாவோட உறுதியான நிலைப்பாட்டை இது நமக்கு காண்பிக்குது. இதே போல 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்க. ஆனா தாவேகா அரசு மது விற்பனையை தனியார் கிட்ட தாரை வார்க்க பார்ப்பதா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு பொறுத்தவரை காவலர்களோட நடை ரோந்துகள் அதிகமாகி இருக்கு. தெருக்கள்ல காவலர்கள் இறங்கி கண்காணிப்பது பாதுகாப்பு உணர்வை தருவதா மக்கள் ஃபீல் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தாவேகா மேல மிகவும் அதிருப்தி தரக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா, அமைச்சர் சரத் ஐபிஎல் தொடரின் போது பவுடர் நுணுக்கிய வீடியோ சோசியல் மீடியால வைரலான பிறகும் அவர்கிட்ட விசாரணை கூட செய்யாதது பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி குட்கா வழக்குல தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர தூய சக்தின்னு சுயவரம கொள்கிற தாவேகா தம்முடைய கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. தாவேகாவை சேர்ந்த ஆண்கள்கிட்ட இருந்து பாலியல் தொல்லைகள் வருவதா ஏராளமான புகார்கள். ஒரு பாலியல் வழக்குல தொடர்புடைய நபர்களை காப்பாற்ற முயற்சி செய்ததா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை உண்டு என்று சொல்ற முதல்வர் விஜய் முந்தைய அதிமுக திமுக ஆட்சியை போலவே சொந்த கட்சியில அதிகாரத்துல இருக்கும் நபர்களுக்கு கரிசனம் காட்டுறான்னு சந்தேகம் இருக்கிறதா மக்கள் மத்தியில பரவலான பேச்சு இருக்கு. அடுத்து தாவேகாவின் ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் உண்மையாகவே இந்த விஷயத்துல வாத்தி ரைடு பண்றாரு. அரசாங்க அதிகாரிகள் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஊழல் செய்யும் அதிகாரிகளை எச்சரிப்பதோடு விடாம அவங்க மேல உடனடியா வழக்கு பதிவு செய்யப்படுது. சமீபமா நாமக்கல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்துற போராட்டத்துல ஒரு அதிகாரி மனக்குமுறலோடு சொல்றாரு, ஜிபேல ஒரு 5000 10,000 சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கூட வாங்க முடியல, அதுவும் லஞ்சமா பார்க்கப்படுதுன்னு. இதுல இருந்தே அரசாங்கம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்ல மிக சீரியஸா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இது புது ஆட்சி. 100 நாட்கள் தான் ஆகியிருக்கு. வந்திருக்கவங்க எல்லாருமே புது அமைச்சர்கள். ஆனாலும் அவர்கள் மேல அரசல் புரசலா ஊழல் குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிக்குது. உதாரணமா டாஸ்மாக்கு சப்ளை செய்யும் என்ரிகா நிறுவனத்தோட 11 மதுபான வகைகள் மீதான தடைய 24 மணி நேரத்துக்குள்ளேயே நீக்கி இருக்காங்க. டெண்டர் விஷயங்கள்ல சில அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டுகள் எழுது. அண்மையில திரு அண்ணாமலை கூட தாவேகா அமைச்சர்கள் லஞ்சம் கேட்க ஆரம்பித்திருப்பதற்கான ஆடிய ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு வெளிப்படையா சொல்லி இருக்காரு. முதல்வர் விஜய் உண்மையாவே ஊழலை தடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காரு. ஆனா அவர் கட்சிய அமைச்சர்களை கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கலனா போக போக முதல்வரோட நோக்கம் நீர்த்து போயிடும். அடுத்து சமூக நீதியை பொறுத்தவரை தாவேகா எப்படின்னு பார்க்கலாம். இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத வகையில 8 தலித் அமைச்சர்கள்ல, அதுவும் முக்கியமான துறைகளுக்கு
பிசிகாவை சேர்ந்த வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரோட செயல்பாடுகள் மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் மற்றும் நிலப்பட்டாக்கள் வழங்குவதாக இருக்கட்டும், அவங்களோட குறைகளை நிவர்த்தி செய்வதா இருக்கட்டும், தீண்டாமை ஒழிப்புல தீவிரத்தன்மையோடு செயல்படுவதா இருக்கட்டும், மிக சிறப்பா பணியாற்றாரு. பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த அரசு மக்கள் கிட்ட எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட செயல்படுதுன்னு பார்க்கலாம். முந்தைய அரசுகளை விட வெளிப்படையா செயல்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமா எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு கொண்டு வர முயற்சி செய்றாங்க. சமீபத்துல நாமக்கல்ல ஆன்லைன்ல மக்களின் குறைகளை வெகு விரைவில் தீர்க்க தீர்வு ஆப் கொண்டு வர முயற்சி செய்திருக்காங்க. எல்லா இடத்திலும் நேரடியா ஆய்வு நடத்துறாங்க. முக்கியமா மக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்க முயற்சி செய்யறாங்க. திமுக அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க முக்கியமான அதிமுக திமுக பிரமுகர்கள் அந்த இடத்தை அவங்களோட கோட்டையாவே பாவிச்சு அவங்கள தாண்டி எந்த விஷயமும் நடக்க முடியாதுங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த பண்ணையார் மனநிலையை மக்கள் ஆழமா வெறுத்தாங்க. தாவேக அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த பண்ணையார் மனநிலை இல்லையான்னு கேட்டா நிச்சயம் இருக்கு. யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது, தமிழை விட எனக்கு என்னுடைய மதம் நிறைய கத்து கொடுத்திருக்குன்னு சொல்ற அமைச்சர் மரிய வில்சன், எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும், அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அமைச்சர் சரத், இன்னும் பல அமைச்சர்களோட உடல் மொழியாக இருக்கட்டும், அப்புறம் என் இடத்துல கால் வைக்க கூடாதுன்னு அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசிய ஆடியோ வெளியாகி பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. இவர்கள் எல்லோருக்குமே பண்ணையார் மனநிலைமை இருக்கு. இவர்களுடைய செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அதிமுக திமுக மாதிரி அந்தந்த இடங்களுக்கு தாவேக பண்ணையார்கள் உருவாவதும் உறுதி. முதல்வர் விஜய் தனக்கு நெருக்கமானவங்களை அரசோட உயர் பதவிகளை உட்கார வைப்பதை நிறுத்தணும். திமுகவோட குடும்ப அரசியல் மக்கள் தூக்கி போட்ட மாதிரி முதல்வர் தன் படத்தோட தயாரிப்பாளர், ஜோதிடர், சினிமா நபர்கள்னு முக்கியத்துவம் கொடுக்கறத கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்து மக்களுக்கான திட்டங்கள்ல தாவேக செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திமுக இதுல 100க்கு 100 சொல்லலாம். ஏராளமான திட்டங்கள்ல செயல்படுத்தினாங்க. கடந்த திமுக ஆட்சியில மகளிருக்கு இலவச பஸ் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம்னு எத்தனையோ திட்டங்கள். இதன் மூலம் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி தமிழ்நாட்டோட ஒரு முன்னோடி மாநிலமா மாத்தினாங்க. தாவேக மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயா உயர்த்துவோம்னு சொன்னாங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்போம்னு சொன்னாங்க. இலவச பேருந்து சேவையை விரிவாக்குவோம், பயிர்கடனை முழுமையா தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா எதையுமே சொன்ன மாதிரி செய்யல. பயிர்கடன் தள்ளுபடியில கூட விவசாயிகள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்யல. 200 யூனிட் மின்சார இலவசம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், குறைந்த அளவு பயிர்கடன் தள்ளுபடின்னு வெகு சில திட்டங்களை மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. மின்சாரம் இலவசமா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மின்தடை இல்லாம இருந்தா போதும்னு மக்கள் நொந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 200 யூனிட் இலவச மின்சாரம்னு நம்பி இருந்த மக்கள் தங்களுக்கு வந்திருக்க மிக அதிகமான மின் கட்டணத்தை பார்த்து நெஞ்சு வலியில இருக்காங்க. அடுத்து மாநில உரிமைகள் பொறுத்தவரை தாவேகாவின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திமுக அளவுக்கு மிக தீவிரமா மத்திய அரசை எதிர்க்காத போதும் மாநில உரிமைகள்னு வரும்போது உறுதியான நிலைப்பாடுகளை தான் எடுக்கிறாங்க. காவிரி நீர் விவகாரமா இருக்கட்டும், மேகதாது விவகாரமா இருக்கட்டும், நீட் எதிர்ப்பு, தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம், தொகுதி மறுவரை எதிர்ப்பு, FRCA எதிர்ப்பு, நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு எல்லா விஷயங்களையும் ஒன்றிய அரசை துணிஞ்சு எதிர்க்கிறாங்க. இது நிச்சயம் பாராட்டுக்குரியது. மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. ஆனாலும் சில விஷயங்கள்ல மத்திய அரசோட இணங்கி போகலாம்ங்கிற எண்ணம் இருப்பதா தெரியுது. GRAMG ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 60:40ங்கிற ரேஷியோல செலவினங்களை மத்திய அரசு மாநில அரசும் பார்த்துக்கணும்னு மத்திய அரசு சொல்லி இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் இதை மிக கடுமையா எதிர்த்தாரு. இது மாநிலத்தோட கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும். இருந்தாலும் இதை அப்படியே ஏத்துக்கிட்டு செயல்படுத்த போறாங்க தாவேக அரசு. அடுத்து எதிர்கருத்துக்களை முன்வைப்பவர்களை எப்படி கையாள்றாங்கன்னு பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சாங்க. திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன், திமுக ஜென்ஸ் செயற்பாட்டாளர்கள்னு தொடர்ந்து கைது செய்யறாங்க. மாரிதாஸ், அதிமுக IT விங் அட்மின் இந்திராணி சுடலைமுத்துவ கூட கைது செஞ்சாங்க. எதிர்கருத்துக்கள் மேல முதல்வர் விஜய்க்கும் சரி, மற்ற தாவேகனவருக்கும் சரி ஒரு ஒவ்வாமை இருக்கு. தனக்கு எதிராக கேள்வி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தோணுது. இதை நிச்சயம் அவங்க சரி செஞ்சுக்கணும். முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கணும். மொத்தத்துல தாவேகா சில அம்சங்கள்ல மிக சிறப்பா செயல்படுறாங்க, சில அம்சங்கள்ல மந்தமா இருக்கு அவங்க செயல்பாடுகள், சில விஷயங்கள்ல மோசமா செயல்படுறாங்க. தமிழ்ச்சேவலின் இந்த ஆய்வின் முடிவுல தாவேகாவுக்கு சட்டம் ஒழுங்குல 10க்கு 6, போதை ஒழிப்புல 10க்கு 8,
ஊழல் ஒழிப்புல 10க்கு 8, மக்களுக்கான திட்டங்கள்ல 10க்கு 5, மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுல 10க்கு 8, சமூக நீதியில 10க்கு 8, வெளிப்படைத்தன்மையில 10க்கு 8, எதிர்கருத்துக்களை கையாள்றதுல 10க்கு 2 மதிப்பெண் கொடுக்கிறோம். மொத்தத்துல 10க்கு 7. முதல்வர் விஜய் மக்கள் மேல மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவரா தெரிகிறாரு. ஆனா கிரவுண்ட்ல முதல்வர் விஜய் தன்னுடைய கட்சியையும் அமைச்சரவையும் சரியான கட்டுப்பாட்டுல வச்சுக்கலனா திமுக அதிமுகவோட தொடர்ச்சியாவே தாவேகாவை மக்கள் கருதுவார்கள். குறிப்பா ஜென்சி தலைமுறை. நன்றி.